இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு ஒரு வார்த்தையை சொல்றார் பாருங்க. என்ன பிரயாசப்பட்டாலும் அதற்கு பலன் உண்டு. என பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய முயற்சிகளை அவர் கவனிக்கிறார். படிப்பதற்காக நீங்கள் எடுக்கும் பிரயாசத்தை அவர் பார்க்கிறார். அப்ப அதுல பலன் உண்டுன்னா அந்த படிப்பிற்காக நேரம் செலவு பண்ணி சீக்கிரமே எழுந்து அது எக்ஸ்ட்ரா டியூஷனுக்கெல்லாம் நீங்க போய் கொஞ்சம் பணங்களெல்லாம் செலவு பண்ணி நீங்க படிக்கிறதையும் கர்த்தர் பார்த்து அதுல நல்ல வெற்றியை தருவார். வேலை செய்றீங்க, அந்த வேலையை திறமையா செய்யணும், அந்த வேலையை சரியான நேரத்துல செய்யணும், அந்த வேலையை சரியா செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நீங்க எடுக்கும் அத்தனை முயற்சிகளையும் கர்த்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார். நீங்க பண்ற ஹார்ட் ஒர்க் அவர் பார்க்கிறார், கடின உழைப்பு அவர் பார்க்கிறார். மற்றவங்க நேரத்தை வீணடிக்கலாம், மற்றவர்கள் ஆள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யலாம், மற்றவங்க வேற வழியே இல்லை இதை செஞ்சு முடிச்சாதான் அப்படிங்கிறதுக்காக செய்யலாம். ஆனா நீங்க ரொம்ப சின்சியரா அந்த வேலையை செய்து முடிப்பதற்காக நீங்க பிரயாசப்படுறீங்களா, கர்த்தர் அதை பார்க்கிறார். அப்ப அந்த வேலையில நீங்க செய்யற அந்த ஆசீர்வாதமான காரியத்தை மற்றவர்கள் பார்க்க, அதன் மூலமா உங்களுடைய பெயர்களை பிரஸ்தாபப்படுத்த, உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வார். ஒரு தொழில் செய்றீங்க, அல்லது ஒரு வியாபாரம் பண்றீங்க, அல்லது விவசாயம் பண்றீங்க, அல்லது உங்க மிருக ஜீவன்கள் எல்லாம் பராமரிக்கிறீங்க, அதெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா இதற்கு பின்பாக நீங்கள் படும் ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நீங்க உண்மையிலே உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட இவைகளுக்கு நல்ல உத்தரவாதத்தோடு நீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் செய்றீங்களா, ஞானத்தை பயன்படுத்துறீங்களா, பலத்தை பயன்படுத்துறீங்களா, பணத்தை பயன்படுத்துறீங்களா, நேரத்தை பயன்படுத்துறீங்களா, சூழ்நிலைகள் அதற்கு ஏற்றார் போல பயன்படுத்துறீங்களா, அதெல்லாம் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் என்பதற்காக வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்கி குறிப்பிட்ட நேரம் முழுவதிலும் நான் வேதத்தை வாசிப்பேன். அல்லது அதிகாலையிலே நேரத்தோடு எழும்பி இது குறிப்பிட்ட நேரம் ஜெபிப்பதற்கு அந்த நேரத்தில் நான் ஜெபிப்பேன். தவறாமல் ஆலயத்திற்கு ஆராதனைக்கு நான் கடந்து செல்வேன். நேரத்திற்கு முன்னமே நான் கடந்து செல்வேன். உபவாச கூட்டங்களிலே கலந்து கொள்வேன். முழு இரவு ஜெபங்களிலே நான் பங்கெடுப்பேன். வேத பாட வகுப்புகளிலே நான் கலந்து கொள்ள ஆர்வமா இருப்பேன் என்று வேலைகளுக்கு மத்தியில், குடும்ப பொறுப்புகளுக்கு மத்தியில், உங்களுடைய சரீர பலவீனங்களுக்கு மத்தியில் நீங்க இதற்காக எடுக்கிற பிரயாசங்களை ஆண்டவர் கவனிக்கிறார். ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் கர்த்தர் பலன் வச்சிருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இதற்காக எடுக்கும் முயற்சிகள் ஆவியிலே உங்களை பலனடைய செய்யும். தேவனை அறிகிற அறிவிலே உங்களை வளர செய்யும். தேவனோடு உங்களை நெருங்கி உறவாட செய்யும். இப்படி உலக பிரகாரமான காரியமா இருந்தாலும், தேவனுக்கு அடுத்த காரியமா இருந்தாலும், இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் பிரயாசம். நீங்க பிரயாசப்படாம சோம்பேறித்தனமா இருக்க கூடாது. உதடுகளின் பேச்சுல வறுமைதான் இருக்கு. பேசிட்டே இருக்கு, ஜெபம் பண்ணா நல்லது, வேதத்தை வாசித்தால் நல்லது, அல்லது வேலை செய்தால் நல்லது, தொழில் செய்தால் நல்லது, படித்தால் நல்லது, அங்கே போனால் நல்லது, இங்கே வந்தால் நல்லதுன்னு பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்முடைய பிரயாசம் ரொம்ப முக்கியம். செயல்பாடு ரொம்ப முக்கியம். ஆக இன்றைக்கு நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் பலனாக மாற்ற வேண்டும் என்று நினைவில் வைத்து செயல்படுங்கள். நிச்சயமாக உங்கள் பிரயாசத்திற்கு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, பிரயாசப்படுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.